ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வீட்லேயே ப்ரெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கப்பு மில்க்கு. இது மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தட் வந்து ஈஸ்ட் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நல்லா நீட் பண்ணிவிட்டு அது ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்டிங்கில் விட்டுடலாங்க. ரெஸ்டிங்கில் விட்டதுக்கப்புறம் அகெயின் அதை எடுத்து நீட் பண்ணி ஒரு பேக்கிங் டின் எடுத்து அது நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அது போட்டு வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மில்க் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் ப்ரெட்டு கிடைக்குங்க. இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் கட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன், ஏன்னா விஹான் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இதை விட்டுருந்தா ரஸ்க்கு மாரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷேப்பும் அப்படி தான் வந்திருக்கு. பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை தான், பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக ப்ரெட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் நிஜமாகவே சூப்பராக வந்துச்சு. மேபி கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.